சிலர் முறைத்து பார்ப்பார்கள். கோபம் வரும்போது சிலர் மீசையை முறுக்குவார்கள். கோபம் வரும்போது சிலர் முறைத்து பார்ப்பார்கள். கோபம் வரும்போது சிலர் பல்லை கடிப்பார்கள். கோபம் வரும்போது சிலர் கத்தி ஊச்சல் போடுவார்கள். கோபம் வரும்போது சிலர் அந்தமான இந்தமான என்று வண்டியாக கெட்ட வார்த்தை பேசுவார்கள். கோபம் வரும்போது சிலர் அழுது தீர்ப்பார்கள். மக்களை தன் பலத்தால் அடித்து வீழ்த்துவோம் உண்மையான வீரன் கிடையாது. கோபம் வரும்போது தன்னை கட்டுப்படுத்திக் கொள்வோனே உண்மையான வீரன். ஒரு மனிதரை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என்றார். அதற்கு நபிகளார் நீங்கள் கோபப்படாதீர்கள் என்றார். மீண்டும் அந்த மனிதர் நபிகளாரிடம் எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என்றார். அதற்கு நபிகளார் நீங்கள் கோபப்படாதீர்கள் என்றார்கள். இப்படியே பலமுறை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அறிவுரை கேட்டு வந்த அந்த மனிதருக்கு 3 தடவையும் கோபம் கொள்ளாத என்பதை அறிவுரையாக நம்பியவர்கள் கூறியதற்கு காரணம் அந்த மனிதர் அதிகம் கோபம் கொள்ளும் சுபாவம் உடையவராக இருந்தார்.